விஜய் வந்து பிஜேபியினுடைய செல்லப்பிள்ளை கைப்பிள்ளை நான் தான் சொன்னேன் முதல்ல. ஜனநாயகத்தை காப்பாற்ற ஜனநாயகன் தனி விமானத்தில் போயிருக்கிறாரு. அதிமுக களத்தில் இல்லை, பாஜக களத்தில் இல்லை, நாம் தமிழர் களத்தில் இல்லை, நாங்க தான் ஆப்போசிஷன் லீடர். தமிழ்நாடு கடந்த 50 ஆண்டுகள்ல 2 திராவிட கட்சிகள் செதுக்கி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிற்பம் அது. தமிழ்நாட்டு அரசியல் 69 எடுத்துக்கிட்டீங்கன்னா வலுவான கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. சினிமா மட்டுமே காரணம் கிடையாது. அரசியலில் இவர்கள் ஒண்ணுமே இவர்களுக்கு தெரியாது. அதான் நம்ம சொல்றோம், பெரிய ஆபத்தான அரசியலை விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்துல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சுபேர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா? நலம். மகிழ்ச்சி சார். இப்போ 2026 தேர்தலுங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இருந்த தேர்தல்களை விட 2026 தேர்தலோட அந்த ஃபீவர் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பாமக வந்து 2 அணிகளா இப்போ பிரிஞ்சிருக்குது. யாருடைய கரம் ஓங்க போகுதுங்கிற மாதிரியான 2 பக்கமுமே சம பலத்துல மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும்னு பாக்குறீங்க? முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அப்பா பையனை தாண்டி 2 பேருக்குள்ள ஒரு சரிக்கு சமமான போட்டி ஆயிடுச்சு. இவர் என்னுடைய பேரையே பயன்படுத்தக்கூடாது, கட்சியை பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் ஒரு கருத்து சொல்றாரு. அவருக்கு கொஞ்சம் சொல்றாரு. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் நடக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து திருப்பி அவங்க ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டாண்டு இவர் என்ன பண்றாருன்னா, பாஜக கூட்டணிங்கிறதுல அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அந்த பக்கம் தான் போவார். ஏன்னா இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருந்தாலும் கூட அந்த பக்கம் தான் போவார். அவருக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு, வழக்குகள்லாம் இருக்கு. அதனால அவருக்கு அந்த பக்கம் போவார். ராமதாஸ் அதான் சொல்றாரு, நான் வேணான்னு சொன்னாலும் கூட அங்கே தான் போறாருன்னு. அப்படிங்கும்போது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட ஜி.கே. மணியை நீக்கியிருக்கிறாங்க கட்சியில இருந்து. அது கூட அவர் சமீபத்தில் நீக்கிறதுக்கு வந்து நான் தான் வந்து அன்புமணியவே அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்தேன்ற மாதிரி கடுமையாக அவர் பேசுறாரு. இது வந்து மேலும் மேலும் விரிசலாக தான் போக போகுது. ஏன்னா வன்னியர் சங்கம் வந்து டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்கு. சமீபத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய பெண்கள் மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அன்புமணிக்கு அழைப்பு இல்லை, ஆனா அதுல ராமதாஸை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சாங்க. அப்போ வன்னியர் சங்கம் இவர் பக்கமும் கட்சி அவர் பக்கமாக 2ஆ பிளவுபட்டிருக்கு. இவர் திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அங்கே விசிகா இருக்கிற வரைக்கும் அங்கே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2வது, இந்த முறை எல்லா கட்சிகளையுமே அதிகமான சீட்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுகவில். அப்படிங்கும் இன்னொரு அணியாக உள்ள வந்து அதுக்கும் சீட்டை ஷேர் பண்ணி கொடுக்குறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஆப்ஷன் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ 2026 தேர்தல்னும் போது அண்மையில பேசின தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே, களத்துல இல்லாதவங்களை பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் களத்துல இல்லைன்னு எல்லாரையுமே ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஹேண்டில் பண்றாரு. அது உண்மையிலே களத்துல எடுபடுமா? இதுதான் அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து, இது அதீத நம்பிக்கைங்கிறது வந்து ஏதோ ஆபத்து, அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆபத்து. நீங்க டிவிக்கே ஆபத்தா இருக்கும். ஆமா, நீங்க அதீத நம்பிக்கை. நீங்க வந்து யாருமே களத்துல இல்ல, அதிமுக களத்துல இல்ல, பாஜக களத்துல இல்ல, நாம் தமிழர் களத்துல இல்ல, நாங்க தான் ஆப்போசிஷன் லீடர், நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி, திமுகவுக்கு சரிபலமா இருக்கக்கூடிய கட்சி நாங்கன்றார். திமுக கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகள்ங்கிறது 40%. அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 23%. நீங்க ஒன்றும் தேர்தலை சந்திக்கல, ஒரு தேர்தலை கூட பார்க்கல, ஒன்றும் உங்க ஓட் பேங்க் கேட்டானே தெரியல. நீங்க சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் வைத்து நீங்க ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. மக்களை போய் சந்திக்கல, மக்கள் பிரச்சனை பேசல, உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட ஓடி போயிடுறீங்க. இப்படி இருக்க நிலைமையில வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நேரடியாக ஆளுகிற கட்சிக்கு எதிராக நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து அர்த்தமற்ற சொல்லா இருக்கு. ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அது வந்து உருவாக்கப்பட்ட கூட்டமா இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடிய வேலை, விஜய் வந்து எல்லாம் பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் மாத்திடுவார் அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய வேலையை ஊடகங்களின் வாயிலாக செய்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கணிசமான வாக்குகளையும் அவங்க பெற போறாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த வாக்குகள் யார் வாக்குகளை இவர் பிரிக்க போறாரு அப்படின்னு பாக்குறப்ப, அதிமுகக்குள் நடக்கக்கூடிய பிளவுகள், அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிமுகக்குள்ள பாஜக வந்ததின் விளைவு, இதெல்லாம் பாக்குறப்ப
டயர்டாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை, அதிமுகவினுடைய அடிப்படை பேஸ் என்னன்னா திமுக எதிர்ப்பு தான். அவர்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரே தலைவர் தான். பெரியார் ஆமா அண்ணா தான். ஆமா பெரியார் அண்ணா. எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு பலமுறை, நான் திமுக காரன் தான், எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாதுன்னு. ம். ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே எதிர்ப்பு என்னன்னா திமுக எதிர்ப்பு தான் அவங்க பிரதானம். மற்றபடி அவங்களுக்கு எல்லா கொள்கையிலும் ஒரே கொள்கை தான். ம். ஆனா இன்னைக்கு இருக்க அதிமுகங்கிறது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானதுன்னு வச்சுங்களேன். அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பை அதிமுகவை விட விஜய் அதிகமா பேசுறாரு. என்னுடைய நேரடி எதிரி தான் பேசுறாரு. அப்ப அந்த ஓட்டு அப்படியே அங்க வந்து ஷிஃப்ட் ஆகுது. ம். திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து 2ஆ பிளவுபடுது. அதிமுக கொஞ்சம் எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் டிவிக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. ம். அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு தான் இப்பதான் அதிமுக கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நமக்கும் அதுல பெரிய பாதிப்பு இருக்கு ம். அப்படின்றனால அந்த ஓட்டுகளையும் பிரிக்க போறாரு. ஆனா எப்படி பிரிச்சாலுமே அவரு எந்த இடத்துலயும் வெற்றி பெற முடியாது, ஒரு தொகுதியில வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான என்ன. ஒரு தொகுதியில வெற்றி பெறுவது குறைஞ்சபட்சம் 35% வேணும். ம். இவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா 20%ன்றாங்க, 23%ன்றாங்க. 23% அப்படி இருந்தாலுமே தேர்தல் நெருங்க நெருங்க இந்த களம் மாறும். ஏன்னா இப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை வச்சு தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்றாங்க. இப்போ விஜய்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாகப்பட்டினம் தொகுதியில ஒரு 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 வேட்பாளரை போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அங்க விஜய் கிடையாதுல்ல. ம். அங்க விஜய் கிடையாது. ஆல்ரெடி அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க 2 கட்சிக்காரங்க இருப்பாங்க. ம். கல்யாண வீட்டுக்கு போயிருப்பான், காது குத்து வீட்டுக்கு போயிருப்பான், நல்லது கெட்டதுக்கு நின்றுருப்பான், மக்களுடன் நின்றுருப்பான், எஸ்ஆருக்கு போயிருப்பான், கூட்டு போயிருப்பான், ஃபார்ம் வாங்கி கொடுத்துருப்பான், 1000 உதவித்தொகை வாங்கி கொடுத்துருப்பான். இந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா? வேட்பாளர் நானும் போய் நிக்கிறப்ப ம். களத்துக்கு புதுசா ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்களேன், இது 3ஆ டைவர்ட். ம். அப்படிங்கும் போது யார் அப்படிங்கிறது விஜய் இருந்தா அது வேற விஷயம். ம். விஜயை காமிச்சு தான் இவங்க தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறாங்க. ம். விஜய் சார்பில் ஒருத்தர் நிப்பாட்டுறப்ப அந்த முகம் அறியப்பட்ட முகமா இருக்கணும்ல. ம். விஜய் அறியப்பட்ட முகமா இருக்கிறதுனால அங்க தெரியுது. ம். அப்ப 2வது இவங்க எலெக்ஷன் கேன்வாஸ் எப்படி பண்ண போறாங்கிறது யோசிச்சு பார்க்கறதுக்கே நமக்கு வந்து பயங்கரமா இருக்கு. பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு விசில் பறந்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வைப் பண்ணிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு தான் ஓட்டு கேட்கவே போவாங்க. சார் இவ்வளவு கூட்டம் வருது இல்ல சார் அவருக்கு? ஒரு கூட்டம் தன்னெழுச்சியா இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னும் போது அது ஓட்டா மாறாதுன்னு எப்படி நேத்து தேனியிலேயே எங்கேயோ ஒரு நமிதா ஒரு பிரியாணி கடை திறந்து வச்சிருக்கு பாத்தீங்களா? ஏகப்பட்ட கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் நமிதா பிரியாணி கடை திறந்து. ம். அப்போ நடிகர் அப்படிங்கிற ஒரு பார்க்குற ஒரு பார்வைக்கு வருது இல்லை. 2வது அதை கரெக்டாக இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கன்வே பண்ணுறாங்க இந்த கூட்டத்தை. ம். ரொம்ப தெளிவாக நாங்கள் பண்ணோம்னா ஒரு 3-4 முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் சேனலை வந்து பெய்ட் பண்ணி அன்னைக்கு முழுவதுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. எப்படி கார் வாடகை எடுக்கிற மாதிரி முழுவதுமாக அந்த சேனலை வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்லாட்டை ஃபுல்லாக அவங்க புக் பண்ணி எடுத்துக்கிட்டு ம். காலையிலிருந்தே அது ஒரு பிரச்சார யுக்தியாக பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்க ஸ்லாட் புக் பண்ணி தான் அது ஃபுல் டெலிகாஸ்ட் பண்றாங்க. கன்ஃபார்மாக பண்ணுறாங்க. அதான் இல்ல பண்ணுறாங்க. இவ்வளவு கூட்டம் கூடுறதுனால எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அவர் பக்கம் திரும்பாது. இல்லை அது 2 சேனல் அப்படி பண்ண பிறகு 3வது சேனல் வேறு வழி இல்லாமல் அவங்க திருப்புவாங்க. ஒரு சைக்காலஜிக்கலா பண்ற அட்டாக் தான் இது. என்னன்னா நீங்க இந்த அதுக்கு பின்னாடி ஒரு நரேஷனோட தான் அவங்க அந்த வேலையை செய்றாங்க. இந்த கட்சியை நரேஷன் தான் 20% யார் எடுத்தா? ம். அவர் வரப்போறாரு, காங்கிரஸ் வரப்போகுது, விசிகா வரப்போகுது, யாரா வந்திருக்காங்களா? ம். இது வரைக்கும் யார் வந்திருக்காங்களா? கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகும் ஒரு கட்சிக்கு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா கூட்டணிக்கு யாரும் வரலையே. அப்போ அவங்க நம்ப தயாரா இல்லையே. இல்ல அவங்க சொல்றாங்களே பெருவாரியா எங்கள்கிட்ட சேர போறாங்க. யாரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் கூட வந்து அண்மையில ரொம்ப சீக்கிரம் வந்து சேர்ந்துருவாங்க. 1.5 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. நீங்க ஆஃபர் கொடுத்துட்டீங்க ம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. ம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிமுக கூட கூட்டணி நீங்க இல்ல, விசிகாவோட கூட்டணி நீங்க இல்ல, ம். காங்கிரஸோட கூட்டணி நீங்க இல்ல. ம். இப்போ யார் இருக்கா? செங்கோட்டையன் மட்டும் போய் சேர்ந்துருக்கிறார். ம். அப்ப இது எல்லாமே நரேஷன். இன்னும் பெரிய கட்சி வரப்போகுது, பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது, அந்த கட்சியில இருந்து அமைச்சர் வரப்போறாரு, இந்த கட்சியில இருந்து இவர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகளை கட்சியை விட்டு ஒரு பரபரப்பாகவே வச்சிருக்காங்க. அதிகபட்சம் போனா செங்கோட்டையன் தானே போய் சேர்ந்தாரு. ம். செங்கோட்டையன் சேர்ந்தாரு இல்லையா? செங்கோட்டையனுடைய ஆதரவாளர் யாரும் போலையே. செங்கோட்டையன் ஆதரவாளரா சத்தியமங்கலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பன்னாரின் ஒருத்தர் இருக்கிறார். அவரால் தீவிரமான ஒரு ஆதரவாளர். ம். அவர் கூட போலையே. அந்த பகுதியில் பல முறை நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கு. உங்களை நீக்கப்பட்டதை எதிர்த்து எத்தனை கட்சி நிர்வாகி ரிசைன் பண்ணிருக்காங்க? அவங்க அண்ணன் பையன் கூட போயிட்டு அண்ணன் பையன் இருக்கிறாரு. அண்ணன் அப்படியே பையன் அவர் திரும்ப அவர் அதிமுகவுக்கு போயிட்டாரு. இப்ப நீங்க ஒரு பகுதியில செல்வாக்கு மிக்க தலைவரா இருந்தா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள். இப்ப ஐயா மூப்பனார் வந்து 96ல திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து என்ன பண்றாருன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் அங்க போயிடுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு. ம். 96 தேர்தல் அவர் தலைமையில் ஆட்சி, அவர் தலைமையில் தேர்தல் சந்திக்கிறாங்க. எதிர்க்கட்சியா வருது தமிழ் மாநில காங்கிரஸ். 96ல எதிர்க்கட்சி. ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன இருக்கு? நீங்க செங்கோட்டை நீங்க போயிட்டீங்க. உங்களுடைய ஆதரவாளர் கூட பதவி ரிசைன் பண்ணலையே. ஒரு ஒன்றிய செயலாளரோ பொதுச் செயலாளரோ 1-2 பேர் பண்ணியிருப்பாங்க. பெருசா ஒன்றும் இல்லை. அப்ப இந்த மாதிரி தான் உங்களுடைய வேலையை செய்ய முடியுமே தவிர, நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையன் மட்டும் வந்துட்டாங்கன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியுமா? தேர்தல் களம் ஒன்று இருக்கு. வாக்குகளை
மக்களிடம் வாங்குறது. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்காது, நம்ம குறைத்து மதிப்பில்ல. ம். ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள், அரசியல் புரிதல் இல்லாதவர்கள், விஜய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுவார்னு நினைக்கிறவங்க, அந்த மாற்றத்தை எப்படி உண்டு பண்ணுவார்னு யோசிக்க மாட்டாங்க. ம். ஆனா ஒரு 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 ஏதாவது பண்ணுவாரு, சேஞ்ச் வரட்டும் அப்படின்னு. வரட்டும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவர்கள், ஒரு பார்த்த முகம் இல்லாம ஒரு புதிய முகமா முகமா இருக்கட்டும். ம். அவர் 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ம். அரசியல் ஒரே ஸ்டீரியாட்டிக்கா வச்சிருந்ததன் விளைவு, அடுத்த தலைமுறைக்கு அரசியலை கண்டு போய் சேர்க்காததன் விளைவு. ம். அப்ப பூசாவத்தில் வந்தோடனே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு வெள்ளை வெஸ்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அடுக்கு முறையில் பேசிக்கிட்டு ம். மேடைகள், அரசியல்வாதினாலே இப்படி தான்ப்பாங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை சினிமாவும் உருவாக்கி வச்சிருந்துச்சு. ம். இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்களும் உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்ப அடுத்த தலைமுறை புதிய ஆட்கள், அவனுக்கு அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவனுடைய மொழியில் நீங்க பேசல. ம். சினிமாவே எடுத்துங்களேன், ஒரு காலத்துல செந்தமிழ்ல பேசியிருப்பாங்க, வசனத்தோடு பாடல் வரும். ம். அப்ப இந்த தியாகராஜ பவர் காலத்துல நீங்க கதாநாயகனை பார்த்து கதாநாயகன் பேசுறது ஒரு பாடலா இருக்கும். ஒரு படத்துல 50 பாட்டு இருக்கும். ம். வசனமே பாடல் நடையில இருக்கும். ம். ஆனா இவங்க என்ன, அப்புறம் காலம் மாறுறப்ப என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து வசனமா மாத்துறாங்க. வசனத்திற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கலைஞர் ம். வர்றாரு அந்த உள்ள, கலைஞர் வந்து வசனத்திற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கு, வசனத்துக்காக படம் பார்க்குறாங்க. அந்த வசனத்தில் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்றாங்க. அப்போ வசனம் வேறு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது. ம். அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வரும், வசனத்தினுடைய குறைபாடுகள் குறைச்சிட்டு காட்சிகளை அதிகப்படுத்துறாங்க. காட்சிகளை அதிகப்படுத்தி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த ஆனா அரசியல் மட்டும் அப்படியே இருக்கு. அரசியல் மட்டும் அப்படியே இருக்கு. ம். அதே மேடை, அதே நிகழ்ச்சி, அதே பாராட்டு விழா, அதே மாலை, அதே மரியாதை அப்படிங்கிறப்ப இவனுக்கு அது வந்து ஒரு மாதிரி எரிச்சலை தருது. இந்த புதுசா வந்தவனுக்கு அவனுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் இல்ல. இல்ல. ம். அப்ப நீ அந்த அரசியலை, அவனுக்கு பிடிச்ச அரசியலை அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் போய் சேர்க்கலங்கிறதுனால தான் விஜய் பேசாமையே கேட்ச் பண்றாப்புல. ம். பேசாமையே வந்து விஜய் பேசுறத புதுசுன்னு நினைக்கிறான். மேடையில ஏறி 2 பாட்டு பாடி 2 வைப் பண்ணி ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டு 2 ஒரு குட்டி கதை சொல்லிட்டு இறங்கி போயிட்டா பாயின்னு சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறான். அந்த அரசியல் போதும்னு நினைக்கிறான். ம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஒளிந்திருக்குங்கிறது முதல்ல புரியணும். தமிழ்நாடு கடந்த 50 ஆண்டுகள்ல 2 திராவிட கட்சிகள் செதுக்கி செதுக்கி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிற்பம் அது. நீங்க 1000 விமர்சனங்கள் திராவிட இயக்கங்கள் மீது சொன்னாலும் சரி, அதிமுக திமுக சொன்னாலும் சரி, 50 ஆண்டுகள்ல உருவாக்கி வச்சிருக்கு. இந்தியாவில் கல்வியில் 56% இருக்கக்கூடிய மாநிலம், உள்நாட்டு உற்பத்தியில 2வது மாநிலம், சமூக நல்லிணக்கத்துல முதல் மாநிலம், ஒரு விரிவுபட்ட மாநிலமா உருவாக்கி வச்சிருக்காங்க. மாவட்டத்திற்கு ஒரு கல்வி, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்துக்கு மருத்துவமனை, ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாநிலங்கள் மொத்தமே இருக்கக்கூடாது, அதிகார குவியல் இருக்கக்கூடிய, அதிகார பரவல் இருக்கக்கூடாது, அதிகார குவியல் என் கையில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப மாநிலத்தினுடைய உரிமைகளை பூரா ஒண்ணுனா போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து அரசியல் விஜயால் செய்வாரா, தாக்கு பிடிப்பாரா? அவர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் வீட்டு வாசற்படில தர்ணா பண்றதே கூட்டு பேச முடியல அவரால். தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை விஜய் எப்படி பேசுவார்? ஒரு சின்ன பிரச்சனை அவங்களை கூப்பிட்டு சால்வ் பண்ணி அனுப்ப முடியல. தன்னை உயிரா நினைச்ச ஒரு ரசிகையா இருந்து கடைசியில கட்சியில சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வீட்டு வாசப்படியில் உட்காந்து அழுகுறாங்க, புரள்றாங்க, கதறாங்க. அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பண்ணி அவங்களை அனுப்ப முடியல. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இவருடைய பிரச்சனையை விஜய் எப்படியாவது சால்வ் பண்ண முடியும்? இல்ல அப்படி அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறதுன்னு கேட்குறேன். இப்போ இதே மாதிரி ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமை, அது ஒரு முடிவை அறிவிக்குது அப்படின்னா, அதை ஏத்துக்கிறது தானே வந்து கட்சியினுடைய எல்லாருக்கும் நிர்வாகிகளுடைய முரண்பாடு இருக்கும். எல்லாருக்கும் முரண்பாடு இருக்கும். எல்லாருக்கும் வந்து வருத்தம் இருக்கும். அப்படி ஒரு தலைவரை இந்த மாதிரி போய் காரை வழிமறைக்கிறது வேற கட்சியில நடந்தா நம்ம ஏத்துப்போம். நடந்திருக்கு. நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு. ம். நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில கே.கே. தனசேகரன் தான் வேட்பாளர்னு பேசப்பட்டது. ம். ஆனா திடீர்னு யாரும் எதிர்பார்க்காம பிரபாகர் ராஜா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் திமுகவில். ம். அப்ப கே.கே. தனசேகரன் என்ன பண்றாரு அப்படின்னா, ம். தன் குடும்பத்தோட போயிட்டார். அறிவாலயத்துல போய் அழுகிறாரு, கதறாரு, தன்னுடைய மனக்குமுறலை சொல்றாரு, பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, தன் மனைவியினுடைய தாலியை காட்டுறாரு. பாத்தீங்கன்னா தாலி வந்து நான் உதயசூரியன் சின்னத்துல போட்டிருக்கேன். ம். என் ஓடுறது ரத்தம் வந்து கருப்பு சேப்புங்க. நான் 10 வருஷமா எந்த பதவியும் இல்லாமல் திமுக உழைச்சிருக்கிறேன். ம். எனக்கு சீட் கிடைக்கல. ஒரு புதுசா வந்த ஒரு தம்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை பார்த்த அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் உள்ள கூப்பிட்டு, இட ஒரு சில காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க வந்து வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சுட்டு வாங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே தனசேகரன் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. தலைவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எனக்கு திருப்தியாச்சு, நான் அந்த தம்பியை ஜெயிக்க வைக்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னா. அதே மாதிரி அவரை ஜெயிக்க வச்சாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினரானாரு. அதுக்கப்புறம் ஆட்சி வந்தது. அவரை வந்து நகராட்சி கவுன்சிலர் ஆக்குறாங்க. சென்னை மாநகராட்சியினுடைய நிதிக்குழு தலைவராக்கிட்டாங்க. நிதிக்குழு தலைவராக இருக்கு. அடுத்த தேர்தல் அவர் கொடுக்கறதுக்காக பேச்சுவார்த்தைகள் சொல்றாங்க. அவர் அதான் நிற்க போறாரு. ஏன் சொல்லணும்னா, உட்கட்சி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கட்சிகள்ல நிறைய சம்பவங்களே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இதுவே உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் பின்கட்டு வெளியே போறாரு. ம். இவர் உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு பெண் ரசிகை,
தீவிரமான ரசிகை, வெளியே வாசப்படியில் நின்று கதறிக்கிட்டு இருக்காங்க, உள்ள உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதை இவங்கள வந்து சால்வ் பண்ண கூட முடியல. ஒரு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட அவங்களால சொல்ல முடியலையா? அதான் சொல்றேன், இது வந்து பக்குவப்படாமல் இருக்கிறாங்க. இல்ல இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தாவேக்கால ஒரு கால் இந்த மாதிரி அவர் வந்து இடைமறிச்சு, இப்ப அவர் கார்ல இருந்து இறங்கியோ அல்லது கார் அந்த கண்ணாடியை திறந்தோ அவர் பேசியிருந்தாரு அப்படின்னா, தாவேக்காவோட எல்லா நிர்வாகிகளும் இந்த முறையை அணுக ஆரம்பிச்சிருவாங்கல்ல. உள்ள போய் உட்காந்துட்டு ஆபீஸ்க்குள்ள தானே இருந்தீங்க. ம். பவுன்சர்ஸை விட்டு அவங்கள மட்டும் வர சொல்லுங்க. வர சொல்லி ஒரு வார்த்தை, ம். நான் எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கும், நீங்க போங்க, ஊருக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த பொண்ணு போயிருப்பேன். ஒரே வார்த்தை. தலைவனை பார்ப்பதற்கு தான் வந்து உட்காந்துருக்காங்க, 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்து. ம். அப்ப அந்த விஷயத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, பிரஸ் அட்டன் பண்றாங்க, வாசப்படியில் உட்காந்துருக்காங்க, ரூம்ல உட்காந்து அதை டிவியில பார்த்துட்டு இருக்காருன்னா இது என்ன தலைமை பண்பு? ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும்னு உங்களுக்கு தெரியலையே. உள்ள கூட்டு பேசி தான் அவங்க அடுத்த செகண்ட் போயிருப்பாங்க. ம். தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கிறதா செய்திகள்லாம் வருது. ம். அப்போ ஒரு சின்ன விஷயத்தில் கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை கூட உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. 2வது கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு இல்ல. 2வது பிரச்சனையை அணுகக்கூடிய முறை இல்ல, அனுபவம் இல்ல. இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க முடியாத விஷயம். வடநாட்டை சொல்றோம், வந்து அவன் வந்து அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு. சினிமா நடிகரை பார்த்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இதை விட கேவலமா யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்ல அப்படி இருந்தா இதற்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட்லாம் இருக்குல்ல. அவர் அதுதானே சொல்றாரு. நான் இன்னொரு எம்ஜிஆர்ங்கிற இடத்துல அவரு கிளைம் பண்ற இடத்துக்கு வராரு. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அண்ணாவும் சினிமாக்காரர் தான். அண்ணா கலைஞரும் சினிமாக்காரர் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். இவர்கள் யாரும் ஒரு இடத்துல கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சதாக இல்லை. எம்ஜிஆர் வந்து அண்ணாவோடு பயணம் பண்றாரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 18 வருஷம் பயணம் பண்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர். 71ல கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77ல ஆட்சியை பிடிக்கிறாரு, இடையில ஒரு இடைத்தேர்தல் நிற்கிறாரு. இவ்வளவு டிராவல் இருக்கு. அண்ணா கிட்டத்தட்ட 18 வருஷம் 19 வருஷம் அரசியல் களத்தில் இருக்கிறார். ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறார். இந்தி எதிர்ப்புங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறார். மாணவர்களை ஒன்று திரட்டுறாரு. ஒரு பெரிய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்கள் பிரச்சனை, மாநில உரிமை, இடஒதுக்கீடுன்னு பல்வேறு தளங்களில் பேசுறார். அறிவார்ந்த பேச்சு, அறிவார்ந்த கூட்டத்தை சேர்க்கிறாரு. அதன்பால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் வர்றாங்க பெருசா. ஒரு 18 வருஷம் டிராவல் பண்ணிட்டு தான் தேர்தலை சந்திக்கிறார். அப்ப தேர்தலை சந்திக்கிறப்ப கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கிறார். நான் சொல்றேன், அண்ணா வந்து இவ்வளவு பெரிய திறமைசாலி, எழுத்தாற்றல், பேச்சாளர் ஆற்றல் உள்ளவர், அனுபவம் உள்ளவர். ஆனால் தேர்தல் களத்திற்கு வந்து தேர்தல் சந்திக்கிறப்ப கூட்டணி வேணும்னு நினைக்கிறார். அப்ப அவரோட நேர் எதிர் கருத்து இருக்கக்கூடிய ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார், முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வைக்கிறாரு, கம்யூனிஸ்டோட கூட்டணி வைக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் 69 எடுத்துக்கிட்டீங்கன்னா வலுவான கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. ஒரே ஒரு முறை 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்க தனிச்சு நின்று. மீதி யாருமே வெற்றி பெற்றதாக சரித்திரம். 2016 கூட சில கட்சிகளோட கூட்டணி தான் வந்தாங்க. அந்தமாவுடைய கரிஸ்மாட்டிக் வேற. ஆனா இரட்டை இலை சிம்பிள்ல தான் நிக்கணும்னு சொல்லி 2016ல நிப்பாட்டினாங்க. அவங்களுடைய கரிஸ்மாட்டிக் வேற. அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. அவங்களும் பெரிய டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரே நாள் அந்த கரிஸ்மாட்டிக்லாம் வரல. அவங்க 91ல நின்னாங்க, 96ல வாஷ் அவுட் ஆனாங்க. சினிமா மட்டுமே காரணம் இல்லைங்க. சினிமா மட்டுமே காரணம் கிடையாது. அரசியலில் இவர்கள் ஒண்ணுமே இவர்களுக்கு தெரியாது. அதான் நம்ம சொல்றோம், பெரிய ஆபத்தான அரசியலை விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வந்து பாஜக உள்ளே வருவதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு விஜய். வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால் பாஜக 10 எம்எல்ஏ இருந்தா போதும், ஆட்சி அமைச்சர் பாஜக. விளையாட்டுக்கு சொல்லல, நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல, இது நடந்திருக்கு. நம்ம கண்மாடி பார்த்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வச்சு பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் பாஜக தான் அரசாங்கம். அதுதான் அவங்களுடைய திட்டம். விஜயை வைத்து வாக்குகளை சிதறடிக்க விட்டுட்டு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுன்னா அதிமுகவும் கிடையாது, திமுக கிடையாது, யார் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸா வந்து பாஜக ஆட்சி அமைப்பதற்கு தான் அவங்களுடைய திட்டம். அப்ப விஜய் அவர்கள் ஊக்குவிக்கிறாங்க, விஜயை வந்து உருவாக்குறாங்க. வாக்குகளை சிதறடி, திமுக வாக்கு சிதறடிங்க, அதிமுக வாக்கு சிதறடிங்க, நாம் தமிழர் வாக்குகளை சிதறடிங்க, வாக்குகளை ஸ்பாயில் பண்ணுங்க. ஒரு ஸ்பாயிலர் அப்படிங்கிற வார்த்தையை பியூஷ் கோயல் சொன்னதாகவே தகவல் இருக்கு. வட மாநிலங்களில் எப்படி யூபியில் வந்து மாயாவதி, ஒய்சி போன்றவர்களை வச்சு ஓட்டுகளை பிரிப்பாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் யூபியில் இப்படி இதே ஃபார்மெட்டு தான். யூபியில் பொறுத்த வரைக்கும் மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்குள்ள கட்சியாக இருக்குது. ஒரு பக்கம் காங்கிரஸ் இருக்குது,
ஒரு பக்கம் ஆர்ஜேடி இருக்கு, இதெல்லாம் ஒரு செல்வாக்குள்ள கட்சிகளா இருக்கு. அப்ப இந்த கட்சி பாஜக பேஸ் அப்ப ஆரம்பத்துல இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா தனித்தனியாக நிக்க வைக்கிறாங்க எல்லாரையும். வாக்குகள் சிதறப்ப இவங்க உள்ள பூந்து அதை அறுவடை பண்றாங்க, உள்ள போய் உட்காந்துட்டாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதே ஃபார்மேட் தான் பண்றாங்க. திமுக அதிமுகவை அடிக்க முடியல, புதுசா ஒருத்தர் உருவாக்குவோம். புதுசா ஒருத்தர் உருவாக்குனா வாக்குகள் சிதறும், வாக்குகள் சேர்ந்து நமக்குள்ள வாக்குகள் வந்தா போதும். அதை வச்சு நம்ம வந்து தொங்கு சட்ட சபை அமைஞ்சு போச்சுன்னா தமிழ்நாட்டில், இதுவரை தமிழ்நாட்டில் அந்த மாதிரிதான இது அமையவே இல்லை. இந்த முறை அமைஞ்சிருமோங்கிற ஒரு அச்சம் இருக்கு. கண்ணை மூடிட்டு சில பேர் விஜய்க்கு ஓட்டு போட போறோம், மாற்றம் வந்தாருன்னா திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, ஏன்னா விஜய் தான் மாற்றத்தை கொண்டு வர போறாரு, விஜய் வந்தா என்ன இருக்கு, அப்படி விஜய் இது எவ்வளவு நாளைக்கு இதே பாஜகவே சொல்லுவீங்க, பாஜக காட்டியே ஏமா இது பயம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாஜக வந்தா என்ன நடக்குங்கிறத நம்ம பயம் காட்டல, ரியலாக நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வட இந்தியா முழுவதும் வழிபாட்டு தலங்களுக்கு போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாண்டா கிளாஸ் பொம்மை வச்சதா விட்டவனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கேரளாவில் சில கிறிஸ்துவ கல்லூரிகளில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட முடியாமல் அவ்வளோ இந்த அளவுக்கு இடைஞ்சல்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க நெருக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்தியாவே அவருடைய திட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறோம், இந்த மாதிரியான சித்தாந்த ரீதியான ஒரு பிரச்சனை வார் போய்கிட்டு இருக்கப்ப இடையில வந்து காமெடி பண்ணாதீங்கயா, ஓரமாக போய் விளையாடுங்கன்னு நம்ம சொன்னாலும் இதை நம்பாத ஒரு கூட்டம் வந்து விஜய் மாற்றத்தை கொண்டு வந்துருவார். நான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர். ஏன் இன்னைக்கு வந்து வட மாநிலங்கள் முழுவதுமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி இருக்கு. விஜய் ஏதாவது பேசியிருக்கணும்ல, வீடியோ போட்டிருக்கணும்ல. பிஎம் சார், நீங்க ஆள்ற மாநிலத்தில் அஸ்ஸாம்ல பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, அந்த பொம்மை வைத்திருக்க ஆளா போட்டு அடிச்சிருக்காங்க இந்து அமைப்புகள். விஜய் வீடியோ போட்டிருக்கணும் தானே சார்? அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே, இப்ப நடக்கிற தேர்தல்ங்கிறது வந்து சிஎம்கான எலெக்ஷன் தான், நாங்க ஏன் தேவையில்லாம அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, சிஎம்கான எலெக்ஷன் தமிழ்நாட்டில் பாஜக போட்டி போடவே இல்லையா? களத்திலே அவங்க இல்லையே சார், அவங்க களத்துல இல்ல. 18% வாங்கிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க 18% வாங்கிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதிமுக 22% வாங்கிருக்கு. ரெண்டையும் கால்குலேட் பண்ணா 200 தொகுதியில் நாங்கள் வருவோம் 40% அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்போ அது கணக்கே இல்லையா? அது உங்களுக்கு கணக்கு தெரியலன்னு அர்த்தம். கணக்குல மக்கா நீ என்ன பேசியதெல்லாம் அதுதான் சார் மறைமுகமா பாஜகவினுடைய சப்போர்ட். நீங்க உங்களை எங்க பாஜகவை நேரடியாக எதிர்த்தா இன்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காங்க. 29 அடுத்த கேள்வி அதான் முன்வைக்கலாம். அதான் 2 பேர் இப்போ அதே மாதிரி அவங்க தூத்துக்குடி பொறுப்பாளர் ஒருத்தவங்க தற்கொலை முயற்சி பண்ணாங்க. அந்த செய்தி வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த 1 மணி நேரத்துக்குலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதே மாதிரி ஒரு நிர்வாகி வந்து தற்கொலை முயற்சியில் இருக்காரு அப்படின்னு அவரும் இதுல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. 2 பேரு தனக்காக உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் கையசைச்சிட்டு அவங்கள சந்திக்காம நான் வைப் மூட்ல இருக்காங்க அவங்க. இதை காட்டில 29 சிபிஐ டெல்லியில் ஆஜராகணும்னு ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், அந்த கரூர் மாவட்ட செயலர் மதியனுக்கு 3 பேருக்கு சம்மன் அமைச்சிருக்கு. 29 நீங்க வாங்க அப்படின்னு. ஆனா இங்க வந்து ஜனநாயகன் வைப்ல இருக்காரு. அநேகமா அவர் அப்படியே நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன் விஜய். இல்ல, அவர் இந்த ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்து திரும்ப தூத்துக்குடியில போய் நேரா சந்திக்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான அவங்க பொறுப்பாளர் அந்த அஜிதாங்கிற. இல்ல, வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அங்க போய் தூத்துக்குடியில போய் நீங்க சந்திக்கணும். அஜிதாங்கிறதே வந்து அவருக்கு திரைத்துறையிலையும் அஜிதா விஜயாங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ கட்சி ஆரம்பிச்சும் அவருக்கு இந்த அஜிதா அதான் சொல்றேன், ஒரு அஜித்தவே நீங்க சமாளிக்க முடியல. இப்ப நீங்க வந்து ஒரு பொண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணுது, இதே மாதிரி விஜய்ங்கிற பேர்லயே 10 பேர் நிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க தேர்தல்ல? இதெல்லாம் வந்து அதான் சொல்லணும், நம்ம வந்து அரசியல்காரர்கள் வரலாம், ஆனா அதுக்குண்டான அனுபவங்களையும் அதுக்குண்டான போராட்ட களங்களையும் நீங்க உருவாக்கிட்டு அங்கிருந்து வரணும். சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாடுங்கிறது நீங்க எல்லா வகையிலும் முன்னேறிய பக்குவப்பட்ட மாநிலமா இருக்கு. நீங்க வந்து உடைச்சு விட்டு போயிடாதீங்க சார். செங்கோட்டைன்னு சொல்றாரு சார், ஒரு பெரிய ஆகப்பெரிய லீடரா வந்துட்டு இருக்காரு. இளைஞர்களுடைய சக்தி பெரிய அளவுல இருக்கு. அடுத்தடுத்த நிர்வாகிகள்லாம் பல கட்சியில இருந்து வந்து இணைய இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு தான் நம்ம கேட்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு தான் நம்ம கேட்க வேண்டியது. உங்களை யோசிச்சு பாருங்க. திரு டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் யாரோட வரப்போறாங்க. அந்த விஜய்க்கு போட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் விஜயால் மாற்றத்தை கொடுக்கும்னு எந்த நம்பிக்கையில் நீங்க இருக்கிறீங்க? நாளைக்கு மத்திய அரசே நாளைக்கு இந்த மாநிலத்தை 2ஆ பிரிக்கணும்னு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தா விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? ரொம்ப நாள் அந்த ப்ரொபோசல் இருக்கு. செங்கோட்டையன் மாதிரியான ஒரு பெரிய அரசியல் செங்கோட்டையன் நாங்க செல்லா காசுங்க. செங்கோட்டையன் பெரிய வீரதீர சூரனா, தன்னுடைய தனக்குமே நம்பிக்கை இல்லாத ஒரு நபருங்க செங்கோட்டையன். 8 முறை ஜெயிச்சிருக்கீங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்சு தலைவரா போய் நிக்கிறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு கூட அவருக்கு விசா கிடைக்காம உட்கார்ந்துருக்காரு. அவர் போலையா? போல மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு. செங்கோட்டையன் மேட்டருக்கு நான் சொல்றேன், செங்கோட்டையன் உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபராக இருந்தா நீங்க தனியாக நின்று ஜெயிச்சு, எப்படி தாமரக்கணி ஜெயிச்சாரோ திருநாவுக்கரசர் ஜெயிச்சாரோ, என்னுடைய செல்வாக்குல நான் ஜெயிக்கிறேன்,
8 முறை ஜெயிச்சிக்கல, உங்க பகுதி அவங்க பகுதின்னு சொல்றீங்கல்ல, கோபிச்செட்டிப்பாளையத்துல நீங்க கிங்குன்னு சொல்றீங்கல்ல, தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சுக்கணும். நேத்து கட்சி ஆரம்பிச்சு போய் தலைவர்னு சொல்லி நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அது? நீங்க தனியா நின்னு ஜெயிச்சுட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்னோட செல்வாக்க பாருங்க அப்படின்னு போய் நீங்க நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதை கூடி இருக்கும். நேத்து கட்சி ஆரம்பிச்ச தலைவர் எம்ஜிஆர் தலைவர்னு சொன்ன நீங்க, ஜெயலலிதாவை தலைவர்னு சொன்ன நீங்க, விஜய தலைவர்னு சொல்லி இப்ப நிக்கிறீங்களா, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அது? அதான் கேட்கிறோம். செங்கோட்டையன் வந்து தன்னையே தன் மேலேயே நம்பிக்கை இல்லாதவர். தன்னை காப்பாத்திக்கிற முடியாம தான் விஜய் போய் அடைக்கலமா இருக்கிறார். நேத்து கட்சி ஆரம்பிச்சு விஜய் போய் அடைக்கலமா இருக்காரு. அவர் திமுகவில் எம்ஜிஆர் திமுக இருக்கப்ப திமுக இருந்தவர். இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஆடியோ லான்ச்சுக்கு போறதா சொன்னாங்க. செங்கோட்டையன் அவர்கள் போலன்னு. ஆமா, செங்கோட்டையனுக்கு அந்த விசா ப்ராசஸ்ல கொஞ்சம் டிலே ஆகுதுன்றாங்க. அவர் பாஸ்போர்ட்லாம் வாங்கி பார்த்தாங்க, அவர் போல. மற்றபடி எல்லா மாவட்ட செயலாளரும் வைப் பண்ண பிளாஸ்ட் பண்ண தளபதி கச்சேரியை பார்க்க நேற்றுலாம் போய் இறங்கிட்டாங்க. அந்த மலேசிய அரசாங்கமும் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்கு. நீங்க வந்து கொடியை கொண்டு வரக்கூடாது, அங்கே வந்து வேற கோஷம் போடக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, வந்தீங்களா பாட்டு பாடிட்டு மட்டும் போயிடணும்னு சொல்லிட்டு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. அதை கூட கேட்குறாங்க, இங்கே பாருங்க மலேசியா கவர்மெண்ட் வந்து திமுக அரசாங்கம் வந்து ப்ரெஷர் கொடுத்துருச்சு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு நாட்டினுடைய நிகழ்ச்சி நடக்கிறப்ப 1,00,000 பேர் திரள போறாங்க, டிக்கெட் போட்டு வித்துருக்காங்க. 27 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு வித்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சிகள் வரும், நிறைய செய்திகள் வரும். இப்போ அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மலேசிய அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை போட்டிருக்காங்க. நீங்க அது மாதிரி இருக்கணும். ஏன் கட்டுப்பாடுகளை போட்டாங்கன்னா, ஒரு ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸான ஈவெண்ட்டை பத்தி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப பூரா மரத்து மேலே நின்று இருப்பான், இதில் நின்றுட்டு இருப்பான், ஜென்ரேட்டர் மேலே, லைட் லேம்ப் போஸ்ட்ல மேலே நின்றுருப்பான். இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்தியா மலேசியாவில் நடக்க போதா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால வந்து கூடுதலான ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுக்கிட்டா அவங்கள மலேசியாவில் மேலே ட்வின் டவரில் ஏறி நின்றுவாங்க போல அப்படிங்கிறதுனால நிறைய கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகளோட தான் தனி விமானத்தில் மலேசியாவுக்கு போயிருக்கிறார். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஜனநாயகன் தனி விமானத்தில் போயிருக்கிறாரு. அங்க போய் நாளைக்கு பிளாஸ்ட் பண்ணிட்டு வருவாரு. அது நீங்க செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துதான் தமிழ்நாட்டின் அரசியல் மீது அவருக்கு ஒரு பார்வை விழுக்கும். பொதுவாகவே ஒரு அரசியல் குரல்ல இப்ப நீங்க சொன்னதுதான் ஆளுமை மிக்க தலைவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசுவோம். இல்ல பெரிய முரண்பாடும் சிக்கலும் எங்க வருது அப்படின்னா, விஜய் வந்து அப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுத்துருவாருன்னு எல்லாரும் நம்புறாங்க அப்படின்னா, அவர் கட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, அவருடைய அலுவலகத்திலே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தற்கொலை முயற்சியில ஈடுபட்ட அஜித்தா வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, தளபதிக்கு ஒன்றும் தெரியலங்க, சுத்தி இருக்கிறவங்களாம் அவரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கவனிக்க முடியாத அளவுல தான் ஒரு தலைமை. அதாவது விஜய்னு ஒரு நிர்வாகி, அதாவது விஜயரங்கன் சொல்லுவாங்க அவரை. விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய முதல் தலைவர். துல்லாத மனம் நாளைய தீர்ப்பு படத்துல அவர் கூட நடிக்கிறாரு, அவரோட நெருக்கமா இருக்கிறாரு. அதுக்கு பிறகு கட்சி மக்கள் மன்றம் மக்கள் மன்றத்தின் முதல் தலைவர், முதல் மாநில தலைவர். துல்லாத மனம் துள்ளும் வரைக்கும் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் விஜய் ஒவ்வொரு மாநிலத்துக்காக கூட்டு போய் கட்சி மன்றத்தை ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டவர் ஒரு கட்டத்துக்கு மேல வெளியே வர்றார். இந்த விஜய் மன்றத்தை மொத்தமா நிர்வகிச்சது வந்து இந்த விஜயரங்கன், அப்புறம் ரவிராஜன் 2 பேர் நிர்வகிச்சாலும் கூட அதை வந்து ஆப்ரேட் பண்ணது வந்து எஸ்எஸ்சி. அந்த மன்றத்தை வந்து ஆப்ரேட் பண்ணது எஸ்எஸ்சி. புஷியானந்த் உள்ள வந்தோடனே புஷியானந்த் செஞ்ச முதல் வேலை இந்த நிர்வாகிகளை பூரா வெளியேற்றுறாரு. விஜய்க்கு ஆரம்பத்தில் போஸ்ட் ஓட்டினவங்க, கை காசை போட்டு செலவழிச்சவன், சைக்கிள் ஓட்டினவன், சைக்கிளில் போனவன் எல்லாரையுமே வந்து அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியேற்றப்படுறார். நான் சொல்கிறேன், இந்த விஜயரங்கன்லாம் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம் அவருடைய சொந்த காசை போட்டு ஊருக்கு மன்றங்கள் திறந்துருக்கிறாரு, போஸ்ட் ஓட்டியிருக்கிறாரு, நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணிருக்காரு. இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு டீ கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய நிலைமை. இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முழுவதுமாக புஷியானந்தனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் போகிறதா கூட இங்கே பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். இப்போ நீங்கள் நடக்க ஆடியோ லான்ச்சில் கூட மனைவியோ குழந்தையோ யாரும் இல்லை, அவங்க அம்மா மட்டும் போகிறாங்க போல, அவங்க அப்பா போகிறாரான்னு தெரியல, குழந்தைகள் போகிறான்னு தெரியல, எதுவுமே இல்லை. அரசியல் நிகழ்ச்சிக்கு போனால் கூட பரவாயில்ல, சினிமா நிகழ்ச்சிக்கு அவங்க போகிறது இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ முழுவதுமாக விஜயை ஒரு வட்டம் அடைத்து இருக்கிறது. அந்த வட்டத்தினுடைய அடைக்குள்ளே தான் விஜய் இருக்கிறாரு. அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் விஜய் கேட்டு நடக்கிறாரு. தொடர்பு கொள்ள முடியாத ரீச்சில் இருக்காரு. மூத்த பத்திரிகை ஐயநாதன் கூட அதான் சொன்னார், விஜய் தொடர்பு கொள்றதே பெரிய விஷயமா இருக்குங்க. உள்ள போயிட்டு திருப்பி வந்தவர் ஜெகதீஸ்வரன் மாதிரியான எல்லாமே அதான் சொல்றாங்க. போயிட்டு வந்தாலும் விஜய் தொடர்பு கொள்ளவே முடியல. விஜய் தொடர்புக்கு அப்பாலே தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தை தாண்டி தான் உள்ள போகணும். அந்த வட்டத்துக்குள்ளே 2-3 லேயர் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டு. அதை ஒரிஜினல் அப்புறம் புஷியானந்த், அதுக்கு பிறகு ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு 3-4 லேயர் இருக்கு. அதை தாண்டி தான் விஜய்கிட்ட போக முடியும். இப்போ விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமாங்கிறது தெரியல. ஒரு கட்சி யாருமே ஒரு ஒன்றும் எந்த பதவிக்கும் வராத பொழுது இத்தனை குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இவர்கள் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்மையில மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்துல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய
குழந்தைகள் தான் விஜயும் சீமானும் அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது 100% உண்மை. முதலில் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே இந்த விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு பின்னாடி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இருக்கு. அவர் தமிழ்நாட்டில் வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு பயன்படுத்துவார் அப்படின்னு நான் தான் முதல்ல சொன்னேன். என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்றவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும். முதலில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில் நான் தான். விஜய் வந்து பிஜேபியினுடைய செல்லப்பிள்ளை, கைப்பிள்ளை தான் நான் தான் சொன்னேன் முதல்ல. அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் வெட்டமா கொஞ்சமா வெளியில் வரவுடனே எல்லாருமே அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. 100% அதுதான் உண்மை. வாக்குகளை சிதறடிப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பயன்படுத்துவாங்க. போன தேர்தலில் கமலஹாசனை வச்சு பயன்படுத்துவாங்க, ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க, உவைசியை ட்ரை பண்ணுவாங்க, அந்த பக்கம் மாயாவதியை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த முறை போன முறை விஜயை வச்சு கமலை வச்சு ட்ரை பண்ணாங்க. கமல் போன முறை ஒரு குறிப்பாக கொங்கு பகுதிகளில் திமுக தோற்றதுக்கு காரணமே வந்து கமல் தான். பல இடங்கள்ல ஓட்டுகளை பிரிச்சார். பல சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸில் ஓட்டை பிரிச்சார். அப்போ இந்த முறை விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஏன் கட்சி ஆரம்பித்த விஜய் கட்சி ஆரம்பிச்சு முதல்ல வர தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. ஏன் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கல? நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் நேரடியாக பிஜேபி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணுறீங்களா? எம்ஜிஆர் இடைத்தேர்தல் நின்னார்ல. ஏன் நீங்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்னார்ல? உங்களுக்கு ஒரு பொது தேர்தலே வந்துச்சு. இடைத்தேர்தலில் இந்தியா முழுவதும் ஒரு பொது தேர்தல் வருது, கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, ஏன் நிற்கல? அப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு, அதுலேயும் நிற்கல. அப்போ நீங்கள் வந்து பாஜக சொல்கிற பேச்சை கேட்டு இங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பேசுகிறேன். பாஜக என்ன பண்ணாலும் அவர் வாய் திறக்க மாட்டார். 3 தொழிலாளர் சட்டங்களும் கொண்டு வந்துருக்காங்க. இந்தியா முழுவதும் அது பெரிய ஒரு பிரச்சனையே, பேசும் பொருளாக ஆர்ப்பாட்டமாக இருக்குது. எத்தனையோ சட்டங்கள் மத்திய அரசு ஒன்று போட்டுகிட்டே இருக்காங்க. எதை பற்றியும் நான் பேச மாட்டேன். என்னுடைய இலக்கு வந்து திமுக எதிர்ப்பு தான். இன்னைக்கு மாநில அரசுகளுடைய உரிமை ஒன்றா பறி போயிட்டு இருக்கு, அதை பற்றி பேசுறது. தமிழ்நாட்டுக்கு வர நிதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அதை பற்றி பேசுறது. அப்போ இவர் வந்து பாஜகவினுடைய பிள்ளை தான். யாருக்கு கேட்டவுடனே பொய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போகிறான்? உடனே கொடுக்கப்படுது. இவருக்கு உடனே வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு சார்ட்டர் ஃபிளைட் உடனே அப்ரூவல் கிடைக்குது. எல்லாமே தங்கு தடையெல்லாம் உடனே நடக்குது. விஜய்க்கு எப்படி கிடைக்குது? விஜய் என்ன ஆக பெரும் அரசியல்வாதியா? அவருக்கு அவர் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் இல்லையா? செல்வாக்கு மிக்க விஜய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இல்லையா? தமிழ்நாட்டில் செல்வாக்கு மிக்க நடிகர் தான். தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு யாரும் தெரியும்? தமிழ்நாட்டுக்கு எல்லா நடிகருமே சொல்கிறேன். வட இந்தியாவில் தெரியுமா? விஜய் படமோ, அஜித் படமோ, ரஜினி படமோ, நீங்கள் வந்து மகாராஷ்டிராவிலையும் யூபிலையும் ஹரியானாலையும் ஓடுமா அந்த படம்? யாருக்கு தெரியும் உங்களுக்கு? விஜய் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர் தான். இப்போ இந்த அளவுக்கு இப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய உதவிகள் உடனே கிடைக்குது, என்ன சந்தேகம் வருமா இல்லையா? உடனே கேட்டவொடனே அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. உடனே கேட்டவொடனே எந்த நாட்டுக்கு போகிறதுக்கு கிளியரன்ஸ் உடனே கிடைக்குது. உடனே சார்ட்டர் ஃபிளைட் உடனே கிடைக்குது, பெர்மிஷன் கொடுக்குறாங்க. உடனே அவர் போகிறதுக்கு வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு போகிறதாலே சார்ட்டர் ஃபிளைட் தான் போகிறாரு. அப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது இவரை அவங்க தான் பாதுகாக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க. இப்போ என்னன்னா, ஒருவேளை விஜய் வந்து அதிமுக பாஜக ஓட்டை தான் பிரிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்தால் உள்ளே கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த மாதிரியான சூழல் அமைய போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பல்வேறு கேள்விகளுக்கு அரங்கத்துக்கு வந்திருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.